தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 - 25 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். என் அன்பார்ந்தவர்களே, என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம், அவர்கள் 40 பேருக்கு அதிகமானவர்கள், அவனை கொலை செய்ய மலவும் தங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்போது காத்து கொண்டு ஆயத்தமா இருக்கிறார்கள் என்றான். அப்போது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100க்கு அதிபதி 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரர்களையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணி கொள்ளும் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமின்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எவ்வளவு அருமையான தேவன் சுவாமி. தேவன் ஒருவரை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அவனை கொண்டு வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் என்ன சதி திட்டங்கள் நடந்தாலும் அவைகளிலிருந்து நீர் பாதுகாக்கிறீர் என்று இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு தெளிவாய் போதிக்கிறதப்பா. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம், ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம். தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு உம்மை முழு இதயத்தோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக சதி திட்டங்கள் நடக்கிறது சுவாமி. அநேகர் உபத்திர தள்ளி விடுகிறார்கள், பொய் சாட்சி சொல்லி அநேக தீமையான காரியங்களை அவர்களுக்கு செய்ய நினைக்கிறார்களப்பா. அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆறுதலும் அடைக்கலமும் ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றும் தடையில்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கரத்துல தாழ்த்துகிற சுவாமி. எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டுற படித்து விட்டு வேலை இல்லையே, எதிர்காலம் இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படிக்கு பவுலுக்கு பின்னால் நீர் பாதுகாப்பு கொடுத்தீரோ அப்படியா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.